பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மார்க் 12வது அதிகாரம் 31வது வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. நேற்றுக்கு பார்த்தோம், நம்ம எல்லா விதத்திலயும் தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற 2வது கற்பனை, எப்படி அவரை நம்ம துதிக்கணும், ஆராதனை பண்ணணுங்கிறச்சே, நம்ம கிட்ட நம்ம அன்பு காமிக்கிற மாதிரி மத்தவங்களையும் நம்ம நேசிக்கணும். இதை விட வேற பெரிய கட்டளை எதுவுமே இல்லை. இது 2 தான் கொடுத்திருக்காரு. சோ இந்த 2 கமாண்ட்மெண்ட்ஸ்லயே தேவன் சொன்ன ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சொன்ன அந்த 10 இதுவும் வந்துருது. சோ தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனையா இது மாறுது. தேவனுக்கு பிரியமா இருக்க வைக்குது. தேவனுக்கு என்று சாட்சியா வாழ வைக்கிறது. சோ என்ன பண்ணணும், முதல்ல தேவன் கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவரை நம்பணும், அவர் சொல்றது கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுல 2வதா என்ன சொல்றாரு, அவரை முதல்ல நேசிக்க சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன, நம்மள நேசிக்கிற மாதிரி மத்தவங்களை. என்னையே நான் எங்க நேசிக்கிறேன், என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்ற பல பேர் இருக்கலாம். ஆனா பிடிக்கலைங்கிறச்சே நம்ம முதல் கற்பனை ஃபாலோ பண்ணுவோம் தெரியுமா? எல்லா விதத்திலையும் தேவனை சார்ந்து கொண்டு அவரை நேசிக்கிறச்சே அவரோட அன்பு நமக்குள்ள வந்து நம்மையும் நம்ம நேசிக்கணும். எனக்காக செல்ஃப் கேரே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. என் மூலியமா தேவநாம மகிமைப்பட, என் மூலியமா தேவ அன்பு மத்தவங்களுக்கு போக, அந்த அன்பை நான் மத்தவங்களுக்கு தேவன்கிட்டே இருந்து வாங்கின அன்பை நான் மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். சோ தேவன்கிட்டே இந்த அன்பு வரைச்சு என்னையும் அது நல் ஒழுக்கத்துல, நல் வழியில, நல்ல விதத்துல என்னை நேசிச்சு கரெக்டா இருக்க வைக்கும். அந்த அன்பு மத்தவங்களுக்கும் போகச்சே நான் என் மூலியமா இயேசுவை நான் பிரதிபலிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி தேவனை ஆராதிப்போம். வாங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உண்மையே எல்லா இடத்துலயும் சார்ந்து கொண்டு உம்முடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடந்து உண்மை துதிக்க ஆராதிக்க, உம்முடைய அன்பு செலுத்த, ஆண்டவரே நீர் கொடுக்கிற அன்பு பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நாங்களும் எங்கள் நல் ஒழுக்கத்துல நல் வழியில நடந்து கொண்டு எங்கள் மூலியமாக உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை முறையில தேவ நாமத்தை நாங்க துதிக்க ஆராதிக்க, இதன் மூலியமா தேவ நாம் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.